ரெடியா மாமே? வீதி வழி அந்த வேங்கை வரும் என்றிருந்தான். தான் யாரென்று அறிந்த மகன் தாயாரை அறிந்திருந்தான். தந்தையினை அறியவில்லை, தடுத்துரைப்பார் யாருமில்லை. அம்மா அம்மா என்றிருந்தான், அவன் அவளை நினைத்திருந்தான். அன்பெனும் விளக்கில் பாசத்தை ஏற்றி ஆசையில் காத்திருந்தான். உயர் தெய்வ மகள் மனத்தேரினில் வருகின்றாள். அந்த பாவி மகன் நல்ல பாச மகன் வரும் பாதையில் நிற்கின்றான். கைகளை அணைப்பானோ, இல்லை அணையா விளக்கை அணைப்பானோ? கணக்கே தவறன அறிவானோ, அவள் கதையை அவனே முடிப்பானோ? அம்மாவும் மகன் வருகின்றான், நீ யாரென கூறாயோ? மகனே உன் தாய் வருகின்றாள், அவள் யாரென பாராயோ? அம்மா மகனே, அம்மா மகனே. வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை,
தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பழியே தாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மறைக்காம குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் பதில் சொல் பதில் சொல்ல முடியாத வேளையிலே பரசாகி போன புன்னகையை வீசுவது 10ஆம் பசலிகளின் செயல் இப்பொழுது தேவை புன்னகை அல்ல குற்றம் செய்ததற்கு காரணம் காரியத்தை ஆராய்ந்தால் காரணம் தானே தெரிகிறது மன்னா என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கையிலே பல ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம் நிரபராதி என்று நிரூபிப்பதுதான் கடினம் மன்னா இதுவரையில் என் வாழ்விலே கள்ளம் இல்லை கபடில்லை சூதில்லை சூழ்ச்சி இல்லை இந்த பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை கூப்பிட்டு தந்தீர்கள் என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன் வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது காப்பாற்ற வருவான் அந்த வரவை கள்ளர்களுடன் சம்பந்தப்படுத்துவோம் என்று காத்திருந்தார்கள் சிலர் யார் அந்த சிலர் ஏன் அங்கு வந்தார்கள் எவருக்கு ஆணை மன்னா கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்கள் இன்னமும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா நிறுத்தும் களவு போன மூட்டைகள் காணப்பட்ட நமது வீட்டில் எப்படி அங்கு வந்தது கள்ளர்கள் கொடுத்த பரிசா இல்லை தானே எடுத்துக்கொண்டதா குறுக்கு வழியை குற்றம் சுமத்துகிறார் நம்ம தலைவரியா அத்தனை கலர்களையும் பிடிக்கும் வரை விஷயம் வெளிவர வேண்டாம் என்று அப்படி நான் செய்தேன் தலைவரியா கடைக்கு காலில்லை என்பார்கள் இவர் ஒரு வானும் ஒட்ட வைக்கிறார் ஒட்ட வைப்பதென்ன அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதே மன்னா நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிருஷ்டி செய்தவர்கள் திறமைசாலிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தாங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு கூறலாம் ஆனால் அதற்கு முன் ஒன்று நாடு பயமில்லாமல் வாழ வேண்டும் பச்சை பயிர்கள் செழித்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடூடி வாழ வேண்டும் திருமலை மன்னர் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்தோங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நான் ஆனால் ஒராமைக்காரர்களின் விஷ மூச்சிலை சதிகாரர்கள் பின்புறமிருந்து நடத்திய தாக்குதலிலே நான் யார் என்ற கேள்வியை மறைந்து குற்ற கூண்டிலே நிற்க வேண்டிய கோரமான நிலை அடைந்திருக்கிறேன் நான் சாக வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தாலும் சரி அதற்காக நான் அஞ்சப் போவதில்லை ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன் நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளர்களோடு எனக்கு உறவும் இல்லை மதுரை பேரரசிற்கு நான் துரோகம் நினைக்கவும் இல்லை ஏன் துரோகம் எங்கள் பரம்பரையிலேயே இல்லை மதுரை பேரரசில் சட்டம் மட்டும் இல்லாமல் இருக்குமானால் உன்னை விட்டு விடுவேன் ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து தீர்ப்பு கூற வேண்டியவனாக இருக்கிறேன் இப்போது முதலாவதாக நீ வெள்ளையம்மாளை சிறையெடுத்ததற்கு சரியான காரணம் கூறவில்லை இரண்டாவதாக திருட்டு போன சொத்துக்கள் உன் வீட்டிலே கிடைத்ததற்கு நீ சரியான முகாந்திரம் கூறவில்லை மூன்றாவதாக திருடர் தலைவனுக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியவில்லை ஆகவே அரசாங்க விதிப்படி இந்த 3 குற்றங்களுக்கும் நாளை சூரியோதயத்திற்குள் உன்னை மாறுகை வாங்க உத்தரவிடுகிறேன் தாமதித்து விட்டான் திருமலை வீரா உன்னை காப்பாற்ற தவறிவிட்டான் மன்னன் தடை கடந்து அன்புடனே தாவி வந்த கற்பரசி பொன்னியோ மங்கை நல்லாய் வெள்ளையம்மாய் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் நீ பிரிந்து சென்றாய் தீதறியா தமிழ்நாடும் ஏடுகளும் சிலை வணங்கி உந்தன் புகைப்பாடும் மதுரை வீரா மதுரை வீரா
வீரா, நாங்க வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இந்த மாதிரி ஆயிட்டேப்பா. வீரா, உன்னை எப்ப பார்க்க போறோம்ப்பா? சொல்லி அழாத, உன் மகன் செத்தும் சாகாத நிலை அடைஞ்சிட்டானே. இந்த பாரு, நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்களை தான் இப்படி எல்லாரும் வணங்குவாங்க. பாரு, ராஜா கூட வணக்கம் செலுத்துறாரு. எல்லாரும் வீரனை வணங்குறாங்க. பத்தியா, நீ மனச தேர்த்திக்கோ.
குச்சிகள் சேர்ப்போ தீ வளர்த்து பார்ப்போ வெளியில் வரும் முன்னே இருள் எதுக்கு கொள்ளோ குட்டுப்பட்ட கூட்டம் குனிந்த கரை போரும் பொறுமை மீனும் போது பொருளும் புதியாரும் தீயின் புதல்வர்கள் உறங்குதல் முறையா சிங்கத்தின் மீசையில் சிலந்தியின் வலையா உயரத்திலே பழுத்தவர் ஒன்றாய் திரட்டுவோம் நிறத்திலே பூமியை முட்டி புரட்டுவோம் பொறுமைக்கு பிறந்த கூட்டம் வையத்தை அழைக்கும்